And it was you who pierced over his கசப்பு கலந்த காடியை நீதான் குடிக்க கொடுத்தாய். It was you who gave the bitterness vinegar for him to drink. உடனே அவர்கள் ஆத்துமா சொன்னது, ஆம், நான் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தேன். Instantaneously this consciousness agreed with that. பேதுருவிடம் வந்து கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? They came to Peter and asked us, what shall we do? மனம் திரும்பி ஞானஸ்நானம் விடுங்கள், பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். Repent and be given unto the baptism you receive the anointing of the Holy Ghost. அந்த பிரசங்கத்தை கேட்டு அவருடைய இருதயத்திலே விருத்த சேதனம் உண்டானது. After hearing that message, they've been circumcised in their heart. ஆகையினால் வாசல் வழியாய் நாம் பிரவேசிப்பதற்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் போதும். Therefore it is enough that we need to be circumcised to come into the entrance. இங்கே மறுபடியும் பிறந்தவர்கள் மனம் திரும்பினவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை உள்ளே பிரவேசிப்பதற்கான சிலாக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். Beloved Lord Jesus opened a new way for you to enter into the holy place. அடுத்தது வாசல் அண்டையிலே ஒரு பலிபீடம். Secondly, there is an altar at the altar court in the entrance. அங்கே இயேசுதான் அந்த பலிபீடம். That altar is none but Lord Jesus Christ. ஆனால் நாம் பலியாய் மாற வேண்டும். But we need to become the sacrifice. சர்வாங்க தகன பலியாய் மாற வேண்டும். We need to become the great sacrifice. அதன் அர்த்தம் நம்முடைய சர்வ அங்கத்தையும் தகனமாய் ஒப்புக் கொடுக்கணும். burnt offering. Which means we need to give ourselves completely. பிரியமானவர்களே, நாம் சர்வாங்க தகன பலியாய் மாற வேண்டும். Beloved, we need to become a complete. இரண்டாவது போஜன பலி என்று சொன்னால் தேவசித்தம் செய்ய வேண்டும். Secondly, if at all we need to become the Passover, we need to do the will of God. போஜன பலிக்கு மீட் ஆஃபரிங். Meat offering. ஆகையினால் போஜன பலியாய் மாற தேவசித்தம் செய்ய வேண்டும். Therefore, in order to give the meat offering, we need to do the will of God. மூன்றாவது சமாதான பலியாக வேண்டும். நாம் Secondly, we need to become the peace offering. தேவனோடும் மனிதனோடும் சமாதானம் ஆகும்படி நாமே நம்மை பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். In order to be at peace with God and man, we need to give ourselves as the peace offering. அதற்கு பிறகு ஒரு தொட்டியை பார்க்கிறோம். Secondly, we look into a cistern. அந்த லேவர் Laver. இந்த தொட்டியிலே ஆசாரியன் கைகாலை கழுவ வேண்டும். And from this particular laver, the priest should wash their hands and the legs. போகும்போதும் வரும்போதும் மறக்காமல் கைகாலை கழுவ வேண்டும். கழுவ மறந்தான் செத்தான். As they walk out, they should wash. If they forget, they will be dying. இந்த காலத்துல அந்த சிஸ்டம் இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் 2 நாளிலே செத்து போயிடுவோம். If that will wash their sins, we will be நாம் எல்லாரும் மறதியில மன்னர்களாச்சே. and we are all great kings doing that. நம்மளை பார்க்கல சீஷர்கள் மறதியில மன்னர்கள். சாப்பிடாமலே கை கழுவும் பொழுது கை கழுவாமலே சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிடும் பொழுது. And the disciples have more than us. ஆனால் பிரியமானவர்களே, But beloved, அந்த ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியனும் எவ்வளவு ஞாபகமாக போகும்போதும் வரும்போதும் கைகால்களை கழுவி கொண்டிருந்தார்கள். but the priests and the holy priests have been very carefully washing their hands and the legs as they're going in and coming out. ஆகையினால் Therefore, அந்த தொட்டி என்று சொல்வதுதான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிற ஞானசான சத்தியம். that laver is nothing but the spirit and the truth of the holy anointing of baptism. ஒரு தரம் ஞானசானம் எடுத்து விட்டோம். We have taken baptism once, ஆனால் but then நாம் என்ன செய்ய வேண்டும்? what shall we do? நாம் சாகாமல் இருக்க வேண்டுமானால் If at all we need to be undying, ஆசாரியன் தண்ணீரிலே கைகால்களை கழுவது போல as the priests have been washing the hands திருவசனத்தை கொண்டு நம்முடைய கிரியைகளையும் நடத்தைகளையும் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். through the holy scripture, we shall be constantly cleaning our deeds and the thoughts. உமது வசனமே சத்தியம், Your words are the truth. உம்முடைய சத்தியத்தால் இவர்களை பரிசுத்தமாக்கும். Through thy words you shall make them holy. அதற்கு பிறகு நீங்கள் இருக்கிறதான இந்த பரிசுத்த ஸ்தலம், Then your holy place where you are. அங்கே வந்தால் ஒரு குத்து விளக்கு. When you come over there, there is a candlestick. அந்த குத்து விளக்கின் பாதம் இயேசு. The base of the candlestick is Lord Jesus. நடுத்தண்டு அப்போஸ்தலரின் தீர்க்கதரிசிகளும். The middle stick is none but the prophets and the disciples. 6 கிளைகளும் And there are 6 branches. 6 விதமான ஊழியங்கள். And that implies 6 kinds of ministries. போதகர், Teacher, அற்புதங்களை செய்யும் சக்தி, miracle performing power, குணமாக்கும் வரம், healing power, ஊழியங்கள், ministry, ஆளுகைகள், கவர்மெண்ட், government, பல விதமான பாஷைகள். and then different tongues. பிரியமானவர்களே, இந்த 6 விதமான ஊழியங்கள் 6 கிளைகள். Beloved, these are the 6 ministries or called the 6 branches. இந்த குத்து விளக்கு தான் சபை. This candlestick is the church. பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறார்? The holy priest, what does he do? இந்த குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்கும்படி In order to arise and shine this candlestick, அவ்வப்போது எண்ணெயை ஊற்றுவான், கருந்திரியை வெட்டி கொண்டே இருப்பான். periodically he used to pour oil and he used to trim off. நாம் இந்த உலகத்திலே பிரகாசிக்கும்படியாக In order to shine forth in this world, ஆண்டவர் நமக்குள்ளே அபிஷேகத்தை அவ்வப்போது ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். the Lord periodically gives anointing in us. நாம் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான ஊழியம் செய்வதனால் நம்மை அறியாமலே சில சுயம், பெருமை, மேற்றுமை எல்லாம் உண்டாகும். ஆனால் மறவாமல் அந்த கரிந்திரியை பிரதான ஆசாரியனாகிய இயேசு அவ்வப்போது வெட்டி கொண்டே இருக்கிறார். Because we do the different of ministry, sometimes we need to be governed by the spirit of pride and selfishness.
But then the holy, most holy place is constantly trimming off all those wax. பிரியமானவர்களே, Beloved, அடுத்தது ஒரு சமூகத்தப்ப மேசை. secondly, next we are saying about shoe bread. shoe bread. பிரியமானவர்களே, அந்த மேசையிலே 12 அப்பங்கள். Beloved, on the table there are 12 bread. அந்த அப்பம் என்ன? What is that bread? ஒரு பக்கத்திலே அப்பம் இயேசு, மறுபுறத்திலே அந்த அப்பம் ஆழமான சத்தியங்கள். On the one side it is the blood of the bread is Jesus, on the other side it is the deeper truth. நாம் ஆழமான சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். We need to accept the deeper truth. இந்த ஆழமான சத்தியங்களை ஏற்றுக்கொண்டால் தான் கர்த்தருடைய வருகையிலே போக முடியும். Only when we accept these deeper truths we will be able to go when the Lord Jesus. அடுத்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு தூப பீடம். Then in the holy place there is a incense stick. அது என்ன? What is that? ஆண்டவராகிய இயேசு ஒரு ஜெப வீரர், அருமையான பரிசுத்தவான்களும் ஜெப வீரர்களாய் காணப்படுகிறார்கள். Lord Jesus is a great warrior of prayer and all the saints are also the same. அடுத்ததுதான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னே ஒரு திரை. And then only comes the veil that is before the most holy இந்த place. திரை என்ன? What is this veil? கர்த்தராகிய இயேசுவின் சரீரம். This is nothing but the flesh of Lord Jesus. இந்த திரை தொங்கிக் கொண்டிருக்கிறது. This veil is hanging. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே In the most holy place, எல்லாரும் எல்லா நேரமும் போக முடியாது. all people cannot enter every time. விருத்த சேதனம் பண்ணினவர்கள் வாசல் வழியாக உள்ளே வரலாம். The circumcised can enter through the entrance. ஆசாரியர்கள் மட்டும் பரிசுத்த ஸ்தலத்தில் வரலாம். Only the priest can enter the holy place. ஆனால் மகா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும். But only the most holy priest can enter the most holy place. வருஷத்துக்கு ஒரு நாள், Once in a year. மற்ற எந்த நாளும் போக கூடாது. But he should not enter in any other day. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் போக வேண்டும். Once in a year he should go. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக வேண்டும். And that's also the most holy priest can go. பிரியமானவர்களே, Beloved, அந்த பிரதான ஆசாரியன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? to which tribe they belong to? லேவி கோத்திரம். They belong to the tribe of Levi. ஆனால் கர்த்தராகிய இயேசு என்ன கோத்திரம்? But which tribe Lord Jesus belong to? யூதா கோத்திரம். Belong to the tribe of Judah. ஆகையினால் எழுத்தின்படி மாம்சத்தின்படி இயேசுநாதர் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வர முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போக முடியாது. Therefore, Lord Jesus through word cannot enter. Even the holy place is the most holy place. ஆகையினால் இயேசுநாதர் என்ன செய்தார்? So what did Lord Jesus do? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய வழி என்ன என்று கண்டுபிடித்தார். He found it as to what is the place for one to enter the most holy place. அதற்கு தடையா இருப்பது தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு திரை. The stumbling block for that was nothing but the hanging veil. இந்த திரை என்றைக்கு கிழியுமோ அன்று நான் உள்ளே பிரவேசிக்கலாம் என்பதை ஆண்டவராகிய இயேசு அறிந்திருந்தார். The Lord Jesus is aware. The time when the veil will tear open, I can enter through. அந்த திரையை எப்படி கிழிக்கிறது? How is the tear open? எத்தனையோ வல்லமையான மாடுகளை எதிர் திசையிலே கட்டி அந்த திரையை கிழிக்கும்படி செய்தாலும் கிழிக்க முடியாத ஒரு திரைதான் தொங்கு திரை. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் முன்னே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த திரை. The hanging veil was strong enough so that even many people stuck together to part of that side, nothing can happen. பிரியமானவர்களே, Beloved, இயேசுநாதர் ஒவ்வொன்றாய் கண்டுபிடித்தார். the Lord Jesus is finding it one after another. வாசல் நான், I am the entrance, வாசல் நான். I am the way, பலிபீடம் நான், I am the altar, நான் தான் தொட்டி, I am the lever, நான் தான் குத்து விளக்கின் பாதம், I am the base of the candlestick, நான் தான் சமூகத்தப்பம், I am the altar, நான் தான் தூபபீடம், I am the candlestick, நான் தான் திரை, I am the veil, நான் தான் கிருபாசனம், I am the holy scripture, நான் தான் பிரதான ஆசாரியன். I am the most holy priest. எல்லாம் நான் என்று கண்டுபிடித்தார். He found out that he was everything. ஆகையினால் நாமும் என்ன சொல்லணும்? வாசலும் இயேசு, பலிபீடம் இயேசு, தொட்டி இயேசு, குத்து விளக்கின் பாதம் இயேசு, அப்பம் இயேசு, தூபபீடம் இயேசு, திரை இயேசு, உள்ளே இருக்கிற கிருபாசனம் இயேசு, பிரதான ஆசாரியன் இயேசு, எல்லாம் இயேசு, எனக்கெல்லாம் இயேசு என்று சொல்ல வேண்டும். சரிதானே? கர்த்தராகிய இயேசு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். ஆதியும் இயேசு, அந்தமும் இயேசு, அல்பா இயேசு, ஒமேகா இயேசு, எல்லாம் இயேசு, எனக்கெல்லாம் இயேசு. ஆகையினால அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுறாங்க, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஞாயனும் எனக்கன்பான ஞானமன வாழனும், ஞாயனும் எனக்கன்பான ஞானமன வாழனும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே,
தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல தொல்லை மிகும் உலகில் எனக்கு சுகம் இல்லைன்னு பாடிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு கூட்டம் இருக்கு, சுகம் கிடைச்ச பிறகு அந்த பாடு செட் ஆகல. ஆகையினால் தொல்லை மிகும் உலகில் சுகம் இயேசுன்னு பாடுறாங்க. இப்ப கடைசியா தொல்லை மிகும் உலகில் எனக்கு எல்லாம் இயேசுன்னு வந்திருக்காங்க. மாடிஃபிகேஷன். ஏன்னா மக்களுக்கு வெளிப்பாடு கிடைக்க கிடைக்க மாடிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். உலகத்தான் அம்பாசடர்ல மார்க் 2 மார்க் 3 வைக்கிறப்ப நமக்குள்ள மார்க் 2 3 4 எல்லாம் வர வேண்டாமா? காலங்கள் செல்ல செல்ல கர்த்தர் புது புது வெளிப்பாடுகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். புதிய புதிய அபிஷேகம் வந்து கொண்டிருக்கும். ஆகையினால் ஆலயத்தின் முந்தின மகிமையை பார்க்கலாம், பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும். முதலாம் நூற்றாண்டுல வந்து இறங்கின அபிஷேகத்தை பார்க்கலாம், கடைசி நூற்றாண்டுகள்ல வருகிற அபிஷேகம் இரட்டிப்பாய் காணப்படும். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் எல்லாரும் கர்த்தரை வருகையில மர்வமாக வேண்டிய கூட்டத்தார் அல்லவா? உயிரோடு ஈஸியா எழுப்பிடலாம். ஏன்னா பாடி வந்து கல்லறையில இருக்கும், சோல் வந்து 3ஆம் வானத்தில் இருக்கும். என்ன பிரச்சனை? அந்த 3ஆம் வானத்தில் இருக்கிற ஆத்மாவை இயேசுநாதர் கொண்டு வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா பாடிக்குள்ள பிரவேசித்து உடனே ரிசரக்ஷன் உண்டாகும், உயிர்த்தெழுதல். ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சரீரம் இங்கதான் இருக்கு, ஆத்மாவும் இங்கதான் இருக்குது. ஒரு சின்ன கவலைக்கு இடம் கொடுத்தா கர்த்தரை வருகையில மர்வமாக முடியாது. ஒரு சின்ன ஆசைக்கு இடம் கொடுத்தா மர்வமாக முடியாது. காலையில தப்பி தவறி நீ காலையில எழும்பல்ல ஜெபம் பண்றதுக்கு அன்னைக்கு மர்வமாக முடியாது. அந்த நேரம் இயேசு வந்தால் என்ன செய்வது? அதிகாலையில் என்னை தேடுகிறேன் என்னை. அந்த அதிகாலை நேரத்தில் எழும்பாம பிளாட்டா இருந்தீங்கன்னா இயேசு வந்தால் மறுரூபமாக முடியாது. சரிதானே? அப்ப நான் கடைசி காலத்தில் இருக்கிறவங்க பாருங்க, சிந்தையிலும் இருதயத்திலும் சரீரத்திலும் குற்றமற்றவர்களாய் ஆவலோடு காத்திருந்து தவித்தால் தான் நமக்கு மர்வமாகுதல் உண்டு. ஆகையினால் தேவன் நீதி உள்ளவர். முந்தின மகிமையை பார்க்கலாம், பிந்தின மகிமையை பெரிதாய் நமக்கு தருகிறார். அவர்களுக்கு வெறும் முன்மாறி, நமக்கு அப்படி இல்லை, முன்மாரியும் பின்மாரியும் தருகிறார். நாம் எல்லாரும் 6ஆம் நாளிலே இருக்கிறோம். இரட்டிப்பான மன்னா பொறுக்க வேண்டிய காலம். ஆகையினால் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். 2 கரங்களை உயர்த்தி 2 அல்லேலூயா போடுறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு தன்னை கண்டுபிடித்தார். ஒவ்வொன்றாய் கண்டுபிடித்த அந்த திரை தன்னுடைய சரீரம் என்று கண்டுபிடித்தார். ஆகையினால் என்ன தீர்மானித்தார்? என்றைக்காவது ஏன் திரை கிழிகிற நாள்ல தேவாலயத்தின் திரைச்சீலையும் கிழியும் என்பது அவருடைய விசுவாசம். தன்னுடைய திரையை எப்படி, சரீரத்தை எப்படி கிழிக்கிறது? சரீரம் கிழியக்கூடிய ஒரு மரணம் என்றைக்கு வரும் என்று காத்திருந்தார். ஒரு நாள் இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் கீழே தள்ளி கொல்ல முயற்சித்தார். இயேசு மறைந்து போனார். இயேசுக்கு தெரியும், மலையில இருந்து கீழே விழுந்தா முழு சரீரம் கிழியாது. முழு சரீரம் கிழியக்கூடிய மரணம் என்ன? அதுதான் சிலுவையின் மரணம். அது என்னைக்கு வரும் என்று ஆவலோடு வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருந்தார் நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு. அதற்கு துணையாய் இருந்தான் இயேசுவோடு கூட நடந்த யூதாஸ்காரியர். அவன் என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க திட்டம் தீட்டினான். இயேசுநாதர் அந்த மரணத்துக்காய் காத்திருந்தார். அந்த மரணம் பகலிலே வரவில்லை, இரவிலே வந்தது. பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் வந்தது. பிரதான ஆசாரியனோடும் மூப்பர்களோடும் வந்தது. மற்ற எந்த சீசனோடும் வரவில்லை, யூதாஸ்காரியத்தோடு வந்தது. அந்த மரணம் முத்தத்தோடு வந்தது.
யூதாஸ்காரியத் வந்து முத்தமிட்டான். Judas came and kissed Lord Jesus. சுருங்க சொன்னால் சிலுவையின் மரணம் இயேசுவை முத்தம் செய்தது. If I were to tell in short, the cross of இயேசு கேட்டார், யாரை தேடுகிறீர்கள்? Lord Jesus, whom are you searching for? நீங்கள் தேடுகிற இயேசு நானே. The Jesus whom you are searching is none but me. அதன் அர்த்தம் என்ன? What does it mean? சிலுவையின் மரணமே, It's just a cross. யாரை தேடுகிறாய்? Whom are you searching? நீ தேடுகிற இயேசு நானே. The one who was searching is none but me. மற்ற எந்த மரணம் வந்தாலும் நான் மறைந்து விடுவேன், ஆனால் இந்த மரணம் வந்தால் நான் மறையவே மாட்டேன். காரணம், நான் எதிர்பார்த்த மரணம் இது. நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார். Because he said, if it were to be any of the death, I would have disappeared, but this is the one which I'm wanting for, so I am completely agreed with it. இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டார். And the Lord Jesus was captured. முதலாவது அவருடைய தலையிலே முள்முடியை வைத்து அடித்து தலையை கிழித்தார்கள். First in the foremost, the thorn was kept upon him. இரண்டாவது தாடைமயிரை பிடித்து இழுத்து முகத்தை கிழித்தார்கள். Then his face was seared open by pulling his beard. மூன்றாவது சவுக்கினால் சரீரத்தை அடித்து சரீரத்தை கிழித்தார்கள். Thirdly, he was whipped all over the body and his body was teared open. நாலாவது பாரச்சிலுவை தூக்கி தோளின் மேல் வைத்து கொல்கதாமேட்டுக்கு போக சொன்னபடியினால் அந்த சிலுவை உரசி தோளை கிழித்தார்கள். Fourthly, by keeping a heavy cross over his shoulder, they bruised his shoulder. அவ்வப்போது இயேசுநாதர் முகங்குப்புற விழுந்து முழங்கால் கிழிந்தது. Periodically, Lord Jesus fell upon his face and the entire face was bruised as well. கொல்கதாமேட்டுக்கு போய் கைகால்களை சிலுவையில் அறைந்த பொழுது கைகளும் கால்களும் கிழிந்தன. When he was nailed upon the cross in Golgotha, ஈட்டினால் இயேசுவின் விலாவை குத்தின பொழுது விலா கிழிந்தது. and his side also teared open when it was pierced over his spear. இப்படி இயேசுவின் தலை சரீரம் தலையிலிருந்து கால் வரைக்கும், அதாவது மேலே இருந்து கீழே கிழிந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலே இருந்து கீழே கிழிந்து கொண்டே இருந்தது. Hallelujah. As the body of Lord Jesus was teared from the top to the bottom, the veil of the church also was tearing open from the bottom. ஒரே நேரத்தில் மூன்று இடத்துல திரை கிழிந்தது. In one particular time, in three places, the thing was. இயேசுவின் சரீரமாகிய திரை கிழிந்தது. The body of Jesus, the veil was opening. எருசலேமின் தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. And the Jerusalem church, the veil was tearing in two. பரலோகத்தில் இருக்கிற உண்மையான வாசஸ்தலத்தின் திரை கிழிந்தது. And also the living, the veil of the heaven was tearing open. மேலே இருந்து கீழே கிழிந்தது என்று சொன்னால் என்ன? What does it mean, top to bottom? அந்த மேலே இருக்கிறதான உண்மையான வாசஸ்தலத்தில் இருக்கிற திரை மேலே இருந்து கீழே கிழிந்து, எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற திரைச்சீலை மேலே இருந்து கீழே கிழிந்து, கர்த்தராகிய இயேசுவின் சரீரமாகிய திரை மேலே இருந்து கீழே கிழிந்து கொண்டே இருந்தது. Hallelujah. It was taking place right from the heaven and then the church and then the body of Lord Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல நம்பிக்கை. Lord Jesus had a good faith. திரையை கிழித்து விட்டோம், I teared open the veil. இனிமே உள்ள போக வேண்டும். Then we have to enter in. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது யூதா கோத்திரத்தான் உள்ளே போக கூடாது என்று. The law says the Judas tribe cannot enter. லேவி கோத்திரத்தான் தான் உள்ளே போக வேண்டும். Only the one belongs to the tribe of Levi can enter. இயேசுநாதர் என்ன பண்ணினார்? But what did Lord Jesus do? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியனாய் உள்ளே பிரவேசித்தார். He entered through the tradition of Melchizedek into the most holy place. பிரியமானவர்களே, Beloved, மரித்த மூன்றாம் நாள் the third day after his அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாம் நாள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எப்படி? பிரதான ஆசாரியனாய் உயிரோடு எழுந்து உள்ளே போயிருக்கிறார். Hallelujah, he was resurrected as the most holy priest and entered. ஆகையினால் இந்த திரையை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த திரை கர்த்தராகிய இயேசு கிழித்து நமக்கு ஒரு புதிதும் ஜீவனமுள்ளதான மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். Now we are looking into that veil which opened a new way and a life way for us. நமக்கு இருக்கிற விசுவாசம் என்ன? What kind of faith we have? தலை உள்ள போனது உண்மையானால், If it was true that the head entered, அவரோடு இணைந்திருக்கிற சரீரமாகிய நானும் ஒரு நாள் உள்ளே போவேன். the body that belongs to the head I will also enter through. புருஷன் உள்ள போனா மனைவி உள்ள போக மாட்டாளா? If the husband enter, will not the wife enter too? போவாய். She will. அதுதான் நம்முடைய விசுவாசம். That is our faith and belief. நம்முடைய புருஷன் கர்த்தராகிய இயேசு, Our husband is none but Lord Jesus Christ. அவர் உள்ளே போயிருக்கிறார். He has entered already. ஆகையினால் அவரோடு இணைந்திருக்கிற சரீரமாகிய சபையாகிய மனைவியாகிய மணவாட்டியாகிய நாமும் உள்ளே போவோம். Therefore, the bride, the church which belongs to the body of Christ will also enter. ஆனா ஒரு காரியம், அந்த தலையோடு நீங்க இணைஞ்சிருக்கணும். But then there is a condition you need to be a part of the head. தலையை விட்டு பிரிஞ்சிடாதீங்க. Never be part from the ஏவாளுக்கு வந்த பிரச்சனை என்னன்னா, ஆதாமை விட்டு பிரிந்ததுதான் பிரச்சனை. The only problem you encountered was you departed from Adam. ஏவாளும் சர்ப்பமும் பேசும் பொழுது ஆதாம காணோம். When serpent indulged in discussion, Adam was not there. இப்ப ஏவாள் ஆதாமை விட்டு பிரிந்தாள். That time he was away from Adam. பிசாசு வஞ்சிக்க காரணம் அதுதான். That was the point of the deception. நாம் ஒரு காலத்தில் இயேசுவை விட்டு பிரியவே கூடாது. And never shall we part from Lord Jesus Christ. நாம் இயேசுவோடு இணைந்திருப்போம். ஆனால் If only we remain stuck with இந்த உலகத்தில் இணைந்திருந்தால் மறு உலகத்தில் நாம் இணைந்து காணப்படுவோம். stuck with them in this world, then also the heavens we shall be
one God. ஆகையினால் இயேசுவை விட்டு யாரும் பிரியாதீங்க. Therefore, you will never be part of Lord Jesus Christ. நாங்கள் இயேசுவை விட்டு பிரிய மாட்டோம். We will never be part from Lord Jesus. அவர் நம்ம பார்த்து சொல்லணும், என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாய் என்று அவர் சொல்ல வேண்டும். He shall declare that you are my bone and bones and flesh and flesh. எலும்புனா உபதேசம், மாம்சம்னா ஜீவியம். The bone declares the teachings and the flesh means life. எலும்பில் எலும்பு என்று சொன்னால் இயேசுவின் உபதேசமும் எங்கள் உபதேசமும் ஒரே உபதேசம். When we say bone and bone, which means that the teachings of the Lord Jesus and the teachings are the same. மாமிசத்தில் மாம்சம் என்று சொன்னால் எங்கள் இயேசுவின் வாழ்க்கையும் எங்கள் வாழ்க்கையும் ஒரே வாழ்க்கை. Flesh and flesh would be when we talk like that, when we have to say that the life of Jesus and our life is similar. ஆகையினால் நாம் இயேசுவை விட்டு பிரியவே கூடாது. Therefore, we shall never be apart from Lord Jesus. நான் இயேசுவை விட்டு ஒரு நிமிஷமும் கூட பிரிய மாட்டேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி தீர்மானம் பண்ணி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அப்படியானால் பிரியமானவர்களே, If that is the case, beloved, அந்த புதிதும் ஜீவனும் உள்ளமான மார்க்கத்தின் வழியாய் நீங்களும் பிரவேசிக்கலாம். you shall also be able to enter through that life way. இவ்விதமாக இயேசு வழியானார். In this way, Lord Jesus became our way. இரண்டாவது, இயேசு எப்படி சத்தியமானார்? Secondly, how did Lord Jesus become our truth? இயேசு சத்தியத்தை சொன்னார், சத்தியத்தின்படி நடந்தார். He said truth and he walked according to truth. சொன்னதை செய்ததை சொன்ன ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. Hallelujah. Our Lord Jesus is the one who said that, the done and done the said. அரசியல்வாதிங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. Politicians used to say, but they'll never. அரசியல்வாதியை பற்றி ஒரு அறிஞர் சொன்னார், A particular scholar said about a முதல்ல politician. அரசியல்வாதி அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி தேர்தல் நேரத்தில் அறிக்கை இடுவானாம். During the time of election, they used to manifest, they'll do this, that. தேர்தல்ல ஜெயித்த பிறகு After winning the elections, திரும்ப ஜனங்களை சந்திக்கும் பொழுது என்ன சொல்லுவானா, when they turn back to people, what they used to say, you say. இன்னென்ன காரணத்தை முன்னிட்டு நான் சொன்னதை செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லுவானா. They used to say, because of these reasons, I'm not able to do what I've told to you. மாநில அரசாங்கத்தில் உள்ள மந்திரிகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தின் மேல பழிய போடுவாங்க. All the state ministers used to keep the burden upon the central ministers. மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற மந்திரிகள் மாநில அரசாங்கத்தின் மேல் பழிய போடுவாங்க. And the central ministers always blamed the state ministers. ஆனால்